தமிழகத்தில் மொழி என்பது எப்பொழுதுமே இனிப்பாக இருக்க வேண்டும், ஒரு பொழுதும் திணிப்பாக இருக்கக்கூடாது என்பதை ஒரு முறை சட்டமன்றத்தில் கலைஞர் ஐயா தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலின் கருவறைக்கு செல்ல முடியவில்லையே என்று பேசிக் கொண்டிருந்த பொழுது எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவர் கேட்டாராம், கோயிலுக்கே போகாத கலைஞர் ஐயாவுக்கு இதை பத்தி என்ன கவலைன்னு. அதற்கு கலைஞர் ஐயா கூறுகிறார், ஏயா கொலை செஞ்சவன் மட்டுமா கோட்டுக்கு போறான், வாதாடுறவனும் கோட்டுக்கு போய்தான ஒண்ணு. அடுப்பங்கரையில் முடங்கிய பெண்களின் கனவுகளை படுப்பங்கரையில் உயர்த்தி பிடித்தார் நம் தளபதி. அதுதான் நம் புதுமை பெண் திட்டம். கண்ணா, இது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான், மெயின் பிக்சரை 2.0 தான் நீங்க பார்க்க போறீங்க. ஆமாங்க, தமிழக அளவுல மட்டுமல்ல இன்டர்நேஷனல் அளவுலயும் ஜெயிக்க போறது நம்முடைய மாணவர்கள் தான். இது வெறும் சொல் அல்ல, இது செயல். பொதிகை மலையில் பிறந்து அகத்தியர் திருவாய் மலர்ந்து அகம்புறமென பிரிந்து இயலுசை நாடகம் என முக்கணியாய் கனிந்து தொல்காப்பியத்தால் நிறைந்து வள்ளுவன் ஓலையில் சிறந்து ஔவையின் வாய்மொழி தவழ்ந்து கம்பனின் கவிதைகளில் மலர்ந்து முச்சங்கத்தால் வளர்ந்து பாரதியின் வரிகளில் மிளர்ந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருந்து இன்றும் கலங்கரை விளக்கமென நிமிர்ந்து இன்னும் இன்னும் இளமையென திகழ்ந்து கலைஞரின் தமிழால் வளர்ந்து அத்தமிழை வாய்மணக்க பேசி மகிழ்ந்து இதோ உங்கள் முன்னால் இருக்கிறேன் தலை நிமிர்ந்து. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சாதிகளால் சகடுமேடாக, மதங்களால் மண்மேடாக, சடங்கு சம்பிரதாயங்களால் புழுதிமேடாக கிடந்த இந்த தமிழ் சமூகத்தை தன்னுடைய சட்டங்களால் புரட்டி போட்ட ஒரு பூகம்பம், அதுதான் திராவிட மாடலாட்சி. சாதி மத பித்து எனும் சனி தொலைந்தால்தான் சமத்துவம் என்ற ஞாயிறு பிறக்கும் என்ற தாரக மந்திரம்தான் எல்லோருக்கும் எல்லாம். நம் முதல்வர் ஐயா அவர்களால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்தது. அப்படி என்ன கிடைத்தது? சமூக நீதி கிடைத்தது, சம உரிமை கிடைத்தது, சமத்துவம் கிடைத்தது, சம தர்மம் கிடைத்தது, மனித நேயம் கிடைத்தது, மொழி பட்டி கிடைத்தது, கூட்டாட்சி தத்துவம் கிடைத்தது. காலம் காலமாக ஒதுக்கப்பட்ட மக்களின் மறுக்கப்பட்ட உரிமைகள் அவர்களுக்கு மீண்டும் கிடைத்தது. இப்படி எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்தது. இதுவே எங்கள் முதல்வரின் சாதனை, அதுவே எங்கள் திமுகவின் போதனை. நாங்கள் இந்தியை எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பைத்தான் எதிர்க்கின்றோம். தமிழகத்தில் மொழி என்பது எப்பொழுதுமே இனிப்பாக இருக்க வேண்டும், ஒரு பொழுதும் திணிப்பாக இருக்கக்கூடாது என்பதை கோடு வளர் காடுதனில் ஓடி விளையாடுகின்ற பீடுமிகு மாநிலமும் பாடு திசை ஜோடி குயில் தாளமோடு பாவமிகு காணமையில் புள்ளினமும் பட்டுக்கொடி கொற்றக்குடை சுற்றுச்சுடல் வெட்டி திரு பெற்றும்புல மானம் காட்க புறப்படுக மறவர் சேனை, மானம் காட்க புறப்படுக மறவர் சேனை இன்புற்றான் என் தமிழன். இங்கு வந்த இந்திதனை எதிர்ப்பதற்கு துணிவே இன்றி செங்குத்து தூணை போல் நிற்கின்றானா அல்லது அங்கத்தில் துடிப்பின்றி கிடக்கின்றானா? ஐயோ பாவம், அவனுக்கு சங்கத்தில் பாட்டு எழுதி அரங்கேற்றுங்கள் என்று இந்தியை எதிர்த்து இருமொழி கொள்கையை நிறுவினார் கலைஞர் என்றால், திருச்சி ரயில்வே நிலையத்தின் நுழைவாயிலில் கூட அந்த இந்தியை நுழைய விடாமல் தடுத்தவர் எங்கள் முதல்வர். சங்கம் தரு தங்க தமிழ் வங்க கடல் பொங்கு முழம் சிங்கக்குரல் ஒன்றே குலம் என்று சொல்லி வாழ்ந்த இனம் நம் தமிழினம். தமிழ் கிடைத்த பொழுதெல்லாம் அதிகாரம் பாடினார் வள்ளுவர் என்றால், அந்த அதிகாரம் கிடைத்த பொழுதெல்லாம் தமிழை பாடினார் நம் கலைஞர். பகட்டு என் தங்கையை முரட்டியது, பயந்து ஓடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டும் ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது, ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அபலை பெண்களுக்கு துரோகம் செய்துவிட்டு கற்சிலை பின்னால் ஒளிந்து கொள்ளும் போலி ஆன்மீகவாதிகளை தன்னுடைய சாட்டை அடி வசனம் மூலமாகவே விளாசி இருப்பார். சமீபத்தில் கூட புகழ்பெற்ற தர்மஸ்தலா கோவிலில் பள்ளி சிறுமி உட்பட ஏராளமான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட அந்த நிகழ்வு நம் நெஞ்சை உலுக்கியிருக்கும். அதனால் தான் கலைஞர் அன்றே சொன்னார், நான் கோவிலில் குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. இவருடைய திரைப்பட வசனங்கள் எல்லாம் இவர் முதலமைச்சரானதும் சட்டங்களாக மாற்றியதே மிகப்பெரிய வரலாறு. நம்ம துணை முதல்வர் ஐயா நடித்த மனிதன் என்ற படத்தை பார்த்திருப்போம். அதில் ஆதரவற்ற பாதசாரிகளுக்காக அவர் நீதிமன்றத்தில் வாதாடுவார். கலைஞர் ஐயாவுடைய தாக்கத்தால் சென்னை மெரினா கடற்கரையில் இரவில் வீடற்றவர்களுக்கு
தங்கும் விடுதியையும் தந்து இரவு உணவையும் வழங்கி படுக்கும் வசதிகளையும் தந்து அவர்களின் துயரையும் துடைத்து எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கிடைக்க செய்தது நம் திராவிட மாடல் அரசு. ஈரடியும் நாலடியும் மட்டும் சொல்லவில்லை தமிழின் பெருமையை, கீழடியும் சேர்ந்தே சொல்லுதடா தமிழ் அருண்மையை என்று தமிழரின் வரலாற்றை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்ல 18 கோடி ரூபாய் செலவில் உலகத்தரம் வாய்ந்த கீழடி அருங்காட்சியகம். ஒரு முறை சட்டமன்றத்தில் கலைஞரையா தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலின் கருவறைக்கு செல்ல முடியவில்லையே என்று பேசிக் கொண்டிருந்த பொழுது எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் கேட்டாராம், கோயிலுக்கே போகாத கலைஞரையாவுக்கு இதை பத்தி என்ன கவலைன்னு. அதற்கு கலைஞரையா கூறுகிறார், ஏயா கொலை செஞ்சவன் மட்டுமா கோட்டுக்கு போறான், வாதாடுறவனும் கோட்டுக்கு போய்தானு. இப்படி கோயிலில் அனுமதி மறுத்த இந்த சனாதன்களுக்கு அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தால் இனி கர்சுமக்கும் பெண் கூட கோவிலின் கருவறையில். இதில் தேர்வானவர்களில் 3 பேர் பெண்கள். பசியோடும் நோவோடும் அந்த பிள்ளைகளுக்கு ருசியோடும் அன்போடும் உணவளித்தது எங்கள் முதல்வர் ஐயாவுடைய காலை உணவு திட்டம். அடுப்பங்கரையில் முடங்கிய பெண்களின் கனவுகளை படுப்பங்கரையில் உயர்த்தி பிடித்தார் நம் தளபதி. அதுதான் நம் புதுமை பெண் திட்டம். மருந்துக்காக மக்கள் இந்த காலம் மலையேறியது, விருந்து போல மருத்துவம் நம் வீட்டு வாசலில் தேடி வந்தது. அதுதான் மக்களை தேடி மருத்துவம். யமனை வாசலிலே நிறுத்தி நம் உயிரை காத்த நம் முதல்வர் ஐயாவுடைய இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. ஆமையை காக்க ஓட்டை படைத்த இறைவன் மனிதனை காக்க ஒரு வீட்டை படைக்கவில்லையே என்ற மனக்குறையே நம் முதல்வருக்கு. எனவே 2030க்குள் குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் கொண்டு வந்தார் ஒரு சட்டம். அதுவே கலைஞரின் கனவுள்ள திட்டம். தமிழகத்துல நான் மட்டும் முதல்வர் அல்ல, தமிழகத்துல பிறந்த ஒவ்வொரு இளைஞர்களுமே முதல்வர் தான் என்பதை உணர்த்த அவர் கொண்டு வந்தார் ஒரு சட்டம். அதுவே நான் முதல்வன் திட்டம். மாணவர்களின் முன்னேற்றம் தான் மாநிலத்தின் முன்னேற்றம் என்பதை உணர்ந்து செயல்படுகிறது நம் திராவிட மாடல் ஆட்சி. UPSC தேர்வுல தமிழகத்துல வெற்றி பெற்ற 60 பேர்ல 56 பேர் இந்த திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றவர்கள் தான். டெல்லி சென்று படித்தால் தான் UPSC சாத்தியம் என்று கூறுவரின் மத்தியில் தமிழகத்தை சாதிக்க வைத்தது நம் திராவிட மாடல் ஆட்சி தான். அதனால்தான் ஏரோட்டுபவனின் மகன் ஏரோப்ளைன் ஒட்டுகின்றான், களை பறிப்பவனின் மகன் கலெக்டர் ஆகின்றான். கண்ணா, இது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான். மெயின் பிக்சரை 2.0 தான் நீங்க பார்க்க போறீங்க. ஆமாங்க, தமிழக அளவுல மட்டுமல்ல இன்டர்நேஷனல் அளவுலையும் ஜெயிக்க போறது நம்முடைய மாணவர்கள் தான். இது வெறும் சொல் அல்ல, இது செயல். அன்றைக்கு தெருவில் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்த குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு ஒலிம்பிக்கை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கபடியில கண்ணகி நகர் கார்த்திகா, கேரம் போர்டுல தங்கம் என்ற காசிமா ஜெயிக்கிறதுக்கு காரணமே விளையாட்டு துறையில நம்ம துணை முதலமைச்சர் கொண்டு வந்த அந்த பல திட்டங்கள் தான். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற வாதத்தை மாற்றி பெண்களுக்கு சொத்துரிமை தந்து, வாடுரிமை தந்து, கல்வியை தந்து, கல்விக்கு தொகையும் தந்து, இடஒதுக்கீடு தந்து, பெண்களின் தடைகளை உடைத்து பெண்களின் வழித்தடத்தை வாழ்க்கை தளமாக மாற்றி வரும் ஒரு சகாப்த நாயகர் நம் தமிழ்நாட்டின் முதல்வர் ஐயா அவர்கள். விதவைக்கு கைம்பெண், ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளி, 3ஆம் பாலினத்தவர்களுக்கு திருநங்கை என்று பெயரிட்ட தாயுமானவர் நம்ம கலைஞரையாவுடைய வழியில் பெண்களுக்கு இலவச பேருந்து என்று இல்லாமல் கட்டணமில்லா பயணம், பெண்களுக்கு உதவித்தொகை என்று இல்லாமல் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் என்று திட்டங்களின் பெயர்களில் கூட பெண்களுக்கு சுயமரியாதையை தருவது நம் திராவிட மாடல் ஆட்சி தானே. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின் ஒரு பெண் இருக்கிறார் என்பதை அழகாக கூறுவார் நம் முதல்வர். தன்னுடைய மனைவி இல்லை என்றால் தான் முதலமைச்சராகவே மாறியிருக்க முடியாது என்று கூறினார் அந்த மகத்தான தலைவர். அதனால் தான் நான் கூறுகிறேன், தன்னுடைய குடும்பத்தால் மட்டும் கொண்டாடுபவர் அல்லவர், தமிழகத்தின் பல குடும்பங்களாலும் கொண்டாடப்படுபவர். 2 நாட்களுக்கு முன்பு நம்ம தலைவர் ஒரு வைரல் ரியாக்ஷன் ஒன்றை கொடுத்திருப்பார். அது கோடிக்கணக்கான தொண்டர்களின் ஒரே ஒரு கையசைவால் கட்டுப்படுத்தும் அந்த மந்திரம். அது வெறும் செய்கை அல்ல, அரசியல் பேராற்றல். அந்த சிரிப்பு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு அல்ல, தன்னை சுற்றியுள்ள சிக்கலை சமாளிக்கும் அந்த துணிவு. திமுக இல்லாம அரசியல் பண்ண என்ன பேச கூட முடியாது. வேணும்னா ஒரு வாரம் நம்ம முதல்வர் ஐயாவை பத்தியோ இல்ல திமுகவை பத்தியோ இல்லாம அரசியல் பேசி பாருங்க பாப்போம், முடியவே முடியாது. இதுதான் நம்ம திமுகவுடைய வெற்றி. ஒரு நல்ல தலைவனை உருவாக்க ஒரு யுகமே தேவைப்படும்.
அப்படிப்பட்ட அந்த யுகத்தின் தலைவர் தான் நம்ம முதல்வர் ஐயா. தலைவா, நீங்கள் தான் எங்க தலைப்பு செய்தி. தலைவா, நீங்கள் தான் எங்க தலைப்பு செய்தி. உங்களுடைய பார்வையே தொண்டர்களுக்கு அழைப்பு செய்தி. எதிரிகளுக்கு நீங்க தான் அழைப்பு செய்தி. உங்க பிறந்த நாள் தான் இந்த தமிழகத்துக்கே இனிப்பு செய்தி. எனவே நம் தமிழ்நாட்டின் முதல்வராகத்தான் இந்த தேர்தலில் நிற்பார். தமிழ்நாட்டின் முதல்வராகத்தான் இந்த தேர்தலில் வெல்வார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்ற குரல் மீண்டும் எதிரொலிக்கும். நன்றி, வணக்கம்.